அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா? ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் இயக்கத்திற்கு ஆதாரமா இருக்கிறது நம்மளுடைய இதயம். இந்த இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இதயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை சரி செய்யறதை விட அது வரமுன் காக்குறது, அதாவது பிரிவென்டிவ் கார்டியாலஜி ரொம்ப ரொம்ப அவசியம். இதயத்துல இருக்கிற வால்வ்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதை சரி செய்யறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு. அதுல குறிப்பா டாவி அப்படின்ற வேர்ட் நம்ம அதிகமா கேட்கிறோம். டாவி அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த சிகிச்சை முறை செய்யலாம், அது குறித்த சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு நமக்கு விளக்கம் கிடைக்க போகுது. ஆக நம்ம இதயத்தை நலமா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு இதய நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் செந்தில்ராஜ் விளக்கமா சொல்ல போறார். அவரை சந்திச்சு நமக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். இதயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை சரி செய்யறது அப்படின்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம், அதாவது பிரிவென்டிவ் கார்டியாலஜி, இதோட முக்கியத்துவம் எதனால இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். இப்போ இதயம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதயம் வந்துட்டு ஒரு பம்ப், சரிங்களா? இது வந்துட்டு இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் மசில் இருக்குது, ஹார்ட்டோடைய ரத்த நாளங்கள் இருக்குது, அதுலேயே வந்துட்டு ஒரு பெருந்தமனி இருக்குது. பம்ப் பண்ண உடனே வர பிளட் நம்ம உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த பெருந்தமனி வழியாக தான் வெளியே வரும். இந்த ரத்த ஓட்டத்துக்கு நடுவில் வேல்வ்ஸ்ன்னு இருக்குது. இந்த வேல்வ்ஸ், அதனால் இதில் எதில் வேணாலும் பிரச்சனை வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம இதய நோயின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு சிலது வந்துட்டு பிறவிலே இருந்து வர்ற ப்ராப்ளம்ஸ்னாலேயே இருக்கலாம். சிலது வந்துட்டு நம்ம வளர வளர அதில் டெவலப் ஆகிற டிசீசஸாக கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரிவென்டிவ் கார்டியாக் டிசீசஸ் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸை மெயினாக எடுத்துக்கலாம். இப்போ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை வந்துட்டு நம்ம ப்ரிவென்டிவ் சேஞ்சஸ் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். இதில் மெயினாக வந்துட்டு ரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறது. ஸோ இதை வந்துட்டு ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இப்போ ஹார்ட்டோட ரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு வருது அப்படின்னா அதில் பிளட் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டுக்கு மசிலுக்கு தேவையான பிளட் ஃப்ளோ கம்மியாகும்போது அது இதய வழியாக வரலாம். அது கம்ப்ளீட்டாக மூடும்போது ஒரு ஹார்ட் அட்டாக்காக கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளமை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரத்த கொழுப்பு படிகிறதை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அதிகமான இந்த இரத்த படிமம் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு காரணம் வந்துட்டு ரொம்ப ரேப்பிடாக அர்பனைசேஷன் ஆகிறது. நம்ம முன்ன இருந்த ஒர்க் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப மாறிடுச்சு. இப்போ எல்லாம் வந்துட்டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஃபுட் ப்ராக்டிசஸ் மாறிடுச்சு. ஸ்மோக்கிங் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆல்கஹாலிசம், இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் வர்றது வந்துட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு, இந்த ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போது எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இதயம் வந்து பலவீனம் ஆகுது அப்படின்றது வந்து எப்படி தான் கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இப்போ நம்ம வந்துட்டு எந்த ஒரு பேஷண்ட் சடனாக டெத் ஆகிறவங்கள வந்துட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ரத்த நாளங்களில் வர அடைப்பை வந்துட்டு மாரடைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். சிலது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது, அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ்னாலேயும் வரலாம். ஸோ மசிலில் வர்ற ப்ராப்ளம்ஸ்னாலேயும் வரலாம். ஸோ நிறைய வந்துட்டு அதுலேயே பிரிவுகள் இருக்குது. பட் ஆனால் நம்ம பொதுவாகவே ஒரு பேஷண்ட் சடனாக டெத் ஆகிறத வந்துட்டு நம்ம மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொன்றையுமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு இந்த ரத்த நாளங்களில் வர்ற அடைப்பு, அதான் மாரடைப்பு, அதை வந்துட்டு நம்ம எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும்னா, ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ஏர்லி ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பேராமீட்டர்ஸ், பிளட் பேராமீட்டர்ஸ், இதெல்லாமே நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணலாம். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னதான் வந்து விழிப்புணர்வு கொடுத்துருந்தாலுமே ஸ்மோக்கிங் இன்னும் ஹைலி ப்ரிவலண்ட்டாக இருக்குது, ஆல்கஹாலிசம் ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அண்ட் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து சைலண்ட் டிசீசஸ். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கான்றதை நம்ம ஏர்லி ஏஜ்லேயே ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு அது வந்துட்டு மரபு மூலமாகவே இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணால் ஏர்லியராக ஸ்க்ரீன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை தடுக்க முடியும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 50-60 வயசில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. 20-30 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
என்னென்ன சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல கொண்டு வரணும், என்ன டெஸ்ட்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இயர்லியராகவே வருது. நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஏஷியன் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்துட்டு 10 வருஷம் முன்னாடியே வந்துட்டு நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஏஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து சிஐடி யங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு உமனுக்கு வந்துட்டு 65 வயசுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மென்னுக்கு வந்துட்டு 55 வயசுக்கு முன்னாடியோ வருதுன்னா இளம் வயதிலேயே இதே நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துருச்சு அப்படின்றது தான் இதை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கலாம், அவங்க ஒரு ஸ்மோக்கராக இருக்கலாம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதில் வந்துட்டு சிலது வந்துட்டு நம்ம செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் கொலஸ்ட்ரால், லிப்போப்ரோட்டீன் ஏன்னு ஒரு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்துட்டு ஜெனட்டிக்காகவே அவங்க ஃபேமிலிஸ்லேயே வரலாம். ஸோ இது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 50% அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணாமல் விடும்போது அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனே ஹார்ட் அட்டாக்காக தான் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நம்ம முன்னாடியே செக் பண்ண முடியும். நம்ம சுகர் இருக்கா இல்லையான்றது வந்துட்டு நம்ம சிம்டம்ஸ் வரும்போது செக் பண்ணும்போது ஆல்ரெடி அது ரொம்ப நாளாக நம்ம உடம்புல இருந்திருக்கலாம். ஸோ இயர்லி ஸ்க்ரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் இருக்குது. நம்ம கொரட்டை வந்துட்டு ஒரு வியாதியாக நம்ம இதுவரையும் பார்த்ததில்லை. கொரட்டை வர்றது, அவங்க சில பேர் வந்துட்டு பகலில் வந்துட்டு உடல் பருமன் இருக்கும், அவங்க பகலில் வந்துட்டு அதிகமாக தூங்குவாங்க, அவங்கள அறியாமலே தூங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அசதின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுவுமே ஒரு விதமான வியாதி. அதையும் நம்ம முன்னாடியே செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிபி, சுகர், இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்வில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுறதுனால கடைசியாக நம்ம வந்துட்டு நெஞ்சு வலின்னு வரும்போது தான் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் மெயினாக இதாகுது. தசையை வளர்க்குறதுக்கு, அதாவது மசிலை நல்லா பில்ட் பண்ணுன்றதுக்காக வந்து புரோட்டீன் பவுடர், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதயத்தையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதுன்றது வந்து நல்லது. ஸோ நம்ம வந்து நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீனோ இல்லை எக் எடுக்கிறது, பன்னீர் எடுக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு சாய் எடுக்கலாம். இந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்துட்டு எந்த ஆபத்தும் இருக்காது. பட் ஆனால் சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் ஓகே. பட் சில பேர் வந்துட்டு ட்ரக்ஸ் எடுக்கிறது, ஸோ என்ஹான்சிங் ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸாக போகலாம். அது வந்துட்டு ஹார்ட்டுக்குடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க படபடப்பை அதிகரித்து ஹார்ட் வீக்னஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்கோம். இதயம் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னாலே வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிடி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னா என்ன டாக்டர், இதை பற்றி ஒரு விளக்கம்? இது என்னென்னா, நம்ம ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் டெஸ்ட் அப்படின்றது கிடையாது. நம்ம பல டெஸ்ட் பண்ணுவோம், பல டெஸ்ட்டும் பண்ணி இது நம்ம ஒரு இதுக்கு வருவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட் வராங்க, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம். அவங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா, ஒரு பேசிக்காக ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம். இசிஜியில் ஏதாவது இருக்கா, இசிஜி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எக்கோ எடுத்து பார்ப்போம். எக்கோவில் ஹார்ட்டோட மசில், வால்வு, ஹார்ட்டுக்குள்ளே இருக்க ரத்த ஓட்டம், ஹார்ட்டோட பம்பிங் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நடந்தால் வலி இருக்குது, இல்லை ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங்காக கூட ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு அவங்க ஒரு மெஷின் மேலே நடக்க வச்சு அவங்கள ஸ்லோவாக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு இசிஜி எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம்ன்றதே சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆஞ்சியோகிராம்ன்றது கை வழியாக ஒரு கையிலையோ இல்லை கால் மூலமாக இருக்க ரத்த குழாய் வழியாக ஒரு சின்ன டியூப்பு போய் ஹார்ட்டோட ரத்த குழாயில் வச்சு கான்ட்ராஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து அடப்பு ஏதாவது இருக்கான்றது, அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். ஹார்ட்டோட ரத்த குழாயில் அடப்பு இருக்குது. பட் ஆனால் சில பேருக்கு வந்துட்டு நெஞ்சு வலியெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. மாற பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய இருக்குது. ஸ்கின் இருக்குது, போன் இருக்குது, மசில், நர்வ்ஸு, உணவு குழாய் இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணால் வலி வரலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வலி வந்து இதயம் சம்மந்தப்பட்ட வலியாக இருக்கலாம் அப்படின்னு கிளியராக தெரியும் போது ஆஞ்சியோகிராம் போகும். சில சமயம் வந்துட்டு இது வேறு வலியாக இருக்கலாம், பட் ஆனால் இதய வலியை வந்துட்டு ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிடி ஆஞ்சியோகிராம், இப்போ ஒரு லோ சஸ்பிஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம சிடி ஆஞ்சியோகிராம்னு எடுக்கலாம். சிடி ஆஞ்சியோகிராமில் வந்துட்டு இதே தான் கான்ட்ராஸ்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு ஒரு சிடி ஸ்கேனில் எடுத்து அந்த இமேஜஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து அடப்பு இருக்குது, கொழுப்பு படிதல் இருந்து எல்லாமே கிளியராக தெரிய ஆரம்பித்தோம்.
ஆனால் அவங்க லோ சஸ்பிஷனில் இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணாலுமே இந்த சிடி ஆஞ்சியோகிராமில் ஒரு அடைப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அடுத்து நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் யாருக்கு நமக்கு சஸ்பிஷன் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு சிடி ஆஞ்சியோகிராம் பண்ணுறது ஐடியல். அண்ட் அந்த சிடி கால்சியம் ஸ்கோர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கொழுப்பு படிகிறதுன்றதுனால வர ப்ராப்ளம் தான் இந்த மார அடைப்பு இந்த மாதிரி வர்றது. ஸோ இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கிறத வந்து ரொம்ப நாள் கொழுப்பு படியும்போது ஒரு குழாயில் வந்துட்டு ஒரு படிஞ்சிட்டே வருது. அதே மாதிரி இது படிஞ்சிச்சுன்னா இதுலேயும் ஒரு கால்சியம் டெபாசிஷன் வரும். அந்த கால்சியமை பிக்கப் பண்ணுறது மட்டும்தான் சிடி கால்சியம் ஸ்கோர். இதில் கொழுப்பு படிஞ்சிருக்கு, ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சிருந்தா அது வந்துட்டு அந்த கால்சியம் ஸ்கோரில் தெரியாது. ஸோ அடைப்பு இருக்கிறத ஃபுல்லாகவே அது காட்டி கொடுக்குமானா கிடையாது. ஸோ இந்த கால்சியம் படிஞ்சிருந்தா ஒரு அடைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான். இந்த கால்சியம் வந்துட்டு ரத்த குழாய்க்கு உள்ளேயும் படிஞ்சிருக்கலாம், இல்லை குழாய்க்கு வெளியில் இருக்கிற இதில் வாலில் மட்டும் கூட படிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த கால்சியம் ஸ்கோர் அதிகமாக இருந்தாலே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குமானா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த கால்சியம் ஸ்கோரை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒரு யங் பேஷண்ட்டோ இல்லை ஒரு சஸ்பீஷியஸ் பேஷண்ட்க்கு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த கால்சியம் ஸ்கோரை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை தவிர்த்து வேறு ஆஞ்சியோகிராம் மட்டும்தான் நமக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கான நான் இன்வேசிவாக நிறைய டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம், கார்டியாக் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. அதே தான் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்ப்போம், எப்படி நம்ம ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுற மாதிரியே ஸ்ட்ரெஸ் கார்டியாக் எம்ஆர்ஐ பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் செஸ்டாமேபி ஸ்கேன், நியூக்ளியர் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் வந்துட்டு விதவிதமான ஸ்கேன். ஸோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெஸ்ட் இருக்குது. ஒரு பேஷண்ட்டோட ப்ரெசன்டேஷனை பொறுத்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னிக் வந்திருக்கு டாக்டர்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டென்ட், லேசர் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து? இப்போ வந்து பொதுவாகவே நம்ம வந்துட்டு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி வந்துட்டு பல காலமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான். ஒரு சின்ன டியூப் வந்து ஹார்ட்டோட ரத்த குழாயில் போகும், அது வழியாக ஒரு வயர் போட்டிருப்போம். அந்த வயர் வழியாக ஒரு அடைப்பு இருக்குன்னா அதை ஒரு பலூன் சிகிச்சை மூலமாக ஒரு பலூன் வச்சு அந்த அடைப்பை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவோம். அந்த கிளியர் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட், இந்த ஸ்டென்ட்ன்றது ஒரு மெட்டல் ஸ்டென்ட்டை வந்துட்டு போடும். ஸோ முன்னே இருந்த ஸ்டென்ட் டெக்னாலஜிஸ்லேருந்தே இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு அதோட திக்னஸ்லாம் குறைச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டென்ட்ஸ்லேயே கொஞ்சம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ அதுலேயே மாதிரி கரைஞ்சி போகிற ஸ்டென்ட்டெல்லாம் இருக்குது. இப்போ ஸோ வந்துட்டு இந்த ஸ்டென்ட்டை போட்டோம்னா ஒரு 2 வருஷத்துலேயோ இல்லை 3 வருஷத்துக்குள்ளேயோ அந்த ஸ்டென்ட் ஃபுல்லாக கரைஞ்சி திரும்பவும் அந்த வெசல் வந்துட்டு முன்னே இருந்த நிலைமையிலே மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு அந்த வெசலோட மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு வேசோ மோஷன் சொல்லுவோம், அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் சில பிளாக்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டென்ட்டே இல்லாமல் சிகிச்சையும் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு ட்ரக் கோட்டட் பலூன்ஸ்னு இருக்குது. இது வந்து ஸ்டென்ட் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பெஷல் பலூன்ஸ் இருக்கும். அந்த பலூன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு மருந்து தடவி இருக்கும். அந்த மருந்தை மட்டும் போய் அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மருந்தை மட்டும் போய் அங்கே டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஓரல் மெடிசின்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். இதுலேயே நிறைய இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த பலூன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ உள்ளே இருக்கிற அந்த பிளாக்ஸோட ரத்த குழாயோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு டூல்ஸ் இருக்குது. இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் இருக்குது. நம்ம லைட் வச்சு அதோட அளவை பார்க்குறதுக்கு ஓசிடின்னு ஒரு கெத்திட்டர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அளவெல்லாம் மெஷர் பண்ணி அந்த பிளாக்ஸோட கேரக்டர் என்ன இருக்குது, அந்த பிளாக்ல என்ன மெயினாக இருக்குது, கால்சியம் அதிகம் இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்ம ஸ்டென்ட் வைக்கும்போது அதோட லாங்கிவிட்டி அதிகம் இருக்கும். அந்த ஸ்டென்ட்டோட லாங்கிவிட்டி அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நியூவர் டெக்னிக்ஸ். இது இல்லாமல் லேசர் மூலமாக நம்ம வந்துட்டு அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு, இப்போ ஃபுல்லாக வந்து கொழுப்பை வந்துட்டு லேசர் மூலமாக கரைக்க முடியாது. ஒரு பிளாக்ஸ் இருக்குது, அது வந்துட்டு பிளட் கிளாட்ஸ் அதிகமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு இதை லேசர் வச்சு நம்ம கரைச்சி ஸ்டென்ட் பண்ண முடியும். டாக்டர், இதய ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக வால்வ் பற்றி பேசி ஆகணும். இந்த வால்வ்ல என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, அதை பற்றி? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட் வந்துட்டு ஒரு பம்பு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4 ரூம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 ரூம் இப்போ நம்ம உடம்புலேருந்து ரைட் சைட்லேருந்து வர பிளட் வந்துட்டு ரைட் சைடில் வந்து அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் ஆகி லெஃப்ட் சைடில் வந்து அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு வரும்.
ஸோ இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் நடுவில் ஒரு கதவு மாதிரி, அந்த கதவை தான் நம்ம வேல்வுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்வில் வந்துட்டு டேமேஜஸ் வரதை தான் வந்துட்டு வால்வுலர் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ உடம்புல ஒரு 4 வேல்வ் இருக்குது. அதில் இந்த மெயின் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வால்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாகிறதுனால அதில் டேமேஜஸ் வரலாம். சம்டைம்ஸ் சின்ன வயசில் வர இன்ஃபெக்ஷனாலேயும் டேமேஜஸ் வரலாம். இதை வந்துட்டு வால்வுலர் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வால்வ் டிசீஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை எப்படி டாக்டர் சரி பண்ணுறது? அதான் இப்போ இந்த வேல்வில் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒன்று இந்த வேல்வ் வந்து கொஞ்சம் சுருங்கலாம், இல்லைன்னா இந்த வேல்வ் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்வ்ஸில் இந்த அயோட்டிக் வால்வுன்றது வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட் வந்துட்டு அந்த பெரிய தமனிக்கு வர்றதுக்கு நடுவில் இருக்கிற வேல்வ். இதில் வந்துட்டு ஒரு 3 லீஃப்லெட் இருக்கும், அதாவது 3 இலைகள் இருக்கும். அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது வந்துட்டு நார்மல் இருக்கும்போது பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் திக்கன் ஆயிடலாம். ஸோ இது எப்படி திக்கன் ஆகலைன்னா, சில பேர்த்துக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த வேல்வ் 3 லீஃப்லெட் இருக்கிறதுக்கு போல் 2 லீஃபாக இருக்கும். ஸோ அதோட ஓப்பனிங்கே வந்துட்டு வேறு விதமாக இருக்கும்போது அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாகலாம், அது கால்சியம் படிஞ்சு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த வால்வ் வந்துட்டு அது நார்மலாக இருந்தாலுமே சில பேர்த்துக்கு வந்துட்டு வயசானவங்களுக்கு 60 வயசு 65 வயசு கடக்கும்போது அவங்களுக்கு அது கால்சியம் படிஞ்சு திக்காகி அது ஓப்பன் ஆகாமல் போகும். ஸோ அதை வந்துட்டு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வால்வ் பிறவிலே கொஞ்சம் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது சின்ன வயசுலேயே ஒரு 50 வயசுக்கு கீழேயே அந்த வால்வ் பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த கெத்திட்டர் முறையிலே சிகிச்சை பண்ண முடியும். பட் ஆனால் அவங்களுக்கு எந்த வயசில் வருது, எவ்வளோ சிவியாரிட்டியில் இருக்குது, எவ்வளோ கால்சியம் படிஞ்சிருக்கு, இது மாதிரி நாங்கள் பல விதங்களை வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா வால்வுலர் ஹார்ட் டிசீஸஸ்க்குமே ஆப்ரேஷன் தான் ஒன்றே தீர்வுன்னு கிடையாது. பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷனை பார்த்து நம்மளால் அவங்களுக்கு கெத்திட்டர் முறையிலையும் சிகிச்சை வழங்க முடியும். இந்த வால்வ் சிகிச்சை முறைகள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா TAVI அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றின ஒரு விளக்கம் டாக்டர். TAVIன்றது டிரான்ஸ்கெத்திட்டர் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன், அதை தான் TAVIன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி ஒரு பீரியடில் வந்துட்டு இந்த வேல்வை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் மூலமாக தான் மாற்ற வேண்டியது இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்துட்டு காலில் இருக்க பெருந்தமனி வழியாக ஒரு பெரிய இரத்த குழாய் வழியாக நம்மளால் கெத்திட்டர் மூலமாகவே அந்த வேல்வை வந்து அந்த கெத்திட்டரில் இருந்து எடுத்துகிட்டு போய் அந்த வேல்வை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அந்த வேல்வ் பழைய டேமேஜ் ஆன வேல்வுக்குள்ளேயே இந்த வேல்வை வைக்கிறது தான் TAVIன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து முன்னே வந்துட்டு அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்னு, அதாவது அயோட்டிக் வேல்வ் சுருங்கினா மட்டுமே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து வேல்வ் லீக்கேஜ் ஆனாலுமே வந்துட்டு அதுக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்வ்ஸ் துறையில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம வந்துட்டு இப்போ முன்னே போட்டிருங்க சர்ஜிக்கல் வேல்வ்லேயுமே இப்போ இதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணி வேல்வ் மாற்றிருக்காங்க, அந்த வேல்வ் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதுக்குள்ளேயே கூட நம்ம போய் இப்போ TAVI அயோட்டிக் வால்வை வந்துட்டு நம்ம வைக்க முடியும். பொதுவாக வால்வ் சிகிச்சை செஞ்சால் அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க வந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வால்வ் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அவங்க சகஜ நிலைக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம இந்த TAVI வந்துட்டு காலில் இருக்க ஒரு ரத்த குழாய் வழியாக தான் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச அன்னைக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெட் ரெஸ்ட்டில் இருக்க வச்சுருப்போம். அடுத்த நாளே அவங்கள வந்துட்டு மூமெண்ட்லாம் ஆரம்பித்து அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மருந்துகள் வந்துட்டு லைஃப் டைம் எடுக்கிற மாதிரி மருந்துகள் இருக்க தான் செய்யும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் செக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த வேல்வ் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட் கேப்ஸில் நம்ம எக்கோ மூலமாக அதோடைய ஃபங்க்ஷன் அண்ட் மொபிலிட்டிலாம் செக் பண்ணிக்குவோம். இதயத்தை நலமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், வருமுன் காக்கிறதுக்கு என்ன செய்யணும், இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு அற்புதமாக விளக்கம் சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் மெசேஜ் என்ன, அது மாதிரி கோல்டன் அவரோட முக்கியத்துவம் அதை பற்றியும் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டயட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஈட் ஹெல்த்தி. ஸோ நம்ம வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்ல உணவுகளை சாப்பிட்ணும், பழங்கள் அதிகரிச்சுக்கணும், காய்கறிகளை அதிகரிச்சுக்கணும், ஃபைபர் டயட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், எண்ணெய் பொருட்களை கம்மி பண்ணிக்கலாம், ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வீட்டில் எடுத்துக்கிற உணவு வந்துட்டு நம்ம உப்பு இது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உப்பு குறைச்சி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸசைஸ், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பெர் டே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பிரிஸ்க் வாக்கிங் ஆர் ஜாகிங் அதுவே போதுமான அளவு. அண்ட் பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப். ஸோ தூக்கம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஸ்லீப் வந்துட்டு பெட்டர். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினாலும் முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம வெளியில் ரொம்ப புகை இருக்கிற ஏரியா இந்த மாதிரி போகும்போது ஒரு மாஸ்கோ அது மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் டயபெட்டிஸ், இயர்லி ஸ்க்ரீனிங் ஆஃப் டயபெட்டிஸ், உடல் பருமன் இருக்கிறத வந்துட்டு முன்னாடியே நம்ம பார்த்து அதை செக் பண்ணி அது குறைக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் இது மூலமாக குறைச்சிக்கலாம். அண்ட் பிபி, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளட் ப்ரெஷர் டிவைஸ் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரீக்வெண்ட் டெய்லி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி அது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கோல்டன் ஹவர் பற்றி கேட்டிங்க. ஸோ நெஞ்சு வலின்றது வந்துட்டு ஒரு மாரில் வந்து சென்ட்ரலாவோ இல்லை ஒரு லெஃப்ட் சைடடாக வலி வந்து கைக்கு பரவுமோ இல்லை முதுகுக்கு பரவுற மாதிரியோ இல்லை தாடைக்கு பரவுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வலி வந்துட்டு இது வந்து ஒரு டிப்பிக்கல் வலியாக வரும். ஒரு யாரோ ஒருத்தர் ஏறி அமுக்கிற மாதிரி ஒரு வலியாக இருக்கலாம். ஸோ சில சமயம் வந்துட்டு அது மூச்சு விட முடியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உணரலாம். அதை மூச்சு விட முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வலி வரும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ரிஃபரபிளி ஒரு கேத்லாப் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது பெட்டர். ஃபஸ்ட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதை இது பண்ணுறது. சில ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆஸ்பிரின் 300 mg வச்சுருப்பாங்க, இல்லை குளோபிடோக்ரல் 300 mg ஸ்டாட்டின்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸில் போடுவாங்க. பட் இந்த மருந்தெல்லாம் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு முன்ன சொன்ன மாதிரியே நெஞ்சு வலின்றது வந்துட்டு வேற ஏதாவது காரணமாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இது தீர்வாகாது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையவே இருக்குது, பக்கத்தில் இசிஜி இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க ஒரு கேத்லாப் செட்டப்க்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்க்கோ போயிட்டாங்கன்னா இசிஜி எடுத்து பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பண்ண முடியும். இதயத்தை நலமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், பிரிவென்டிவ் கார்டியாலஜி பற்றி நிறைய அற்புதமான விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.